வெல்கம் டு சுகிரின் சுவை. இன்னைக்கு நாம பார்க்க போகிற சமையல் சேலம் ஸ்டைல் மட்டன் குழம்பு. ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி தேங்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், 5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இது கூட 3/4 டீஸ்பூன் மிளகு, 4 1 இன்ச்சு பட்டை, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 6 சின்ன வெங்காயம், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை மைய அரைச்சிக்கோங்க. ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரியும் வரை வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கின அப்புறம் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி அது நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கீத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்ச 1/2 கிலோ மட்டன் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து 2 கப் தண்ணி ஊற்றுங்க. பின்னர் நல்லா இதை கலக்கி கொடுத்து குக்கர் மூடி போட்டு 6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கறி நல்லா வெந்திருக்கும். உங்கள் கறியை பொறுத்து நீங்கள் விசில் அதிகமாக கம்மியாக விட்டுக்கோங்க. கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் மூடியை திறந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி நல்லா கலக்கி விட்டு எடுத்திங்கன்னா சேலம் ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி.